எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் உதவிச்சேவை மீண்டும் அறிவியல் அரங்குக்கு உங்களை வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம். அந்த தேசிய கலாச்சாரம் எங்களுக்குள் தலைத்தோங்க தமிழ் உதவிச்சேவை மக்களோடு மக்களாக பயணிக்கும். அவர்களின் அபிலாஷைகள் ஈடேற வேண்டும் என்ற நோக்கிலே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். மக்களின் இன்றைய தீர்வு நாளைய சமுதாயங்களை கட்டி வளர்க்கும் நல்ல அத்திவாரங்களை செப்பனிடும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். என்ன செய்வது என்று தெளிவாகும் வரை ஏதோ செய்வது என்பதே தெளிவாகி விடுகிறது. இந்த காலத்தில் இந்த நிலை மாற வேண்டும். தமிழ் மக்களுக்குள்ளே இன்று அவசியமான அரசியல் தமிழ் மக்களுக்குள் இருக்கும் குரோதங்களும் பகைமைகளும் களைவது. இவைகளுக்கு இடம் கொடுக்காமல் சகோதரத்தை வளர்ப்பதற்கான அத்திவாரங்களை நாம் அமைக்க வேண்டும் என்ற பொறுப்புடன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய வளவாளராக நாங்கள் ஒரு பெண் ஆளுமை ஒருவரை அழைத்து வந்துள்ளோம். அவர் தமிழ் உதவி சேவையின் ஒரு அங்கத்தவர் கூட. அவர்தான் திருமதி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம். ராஜேஷ் பாலா என்ற ஒரு ப்ரொஃபஷனல் நேமோடு அவர் போகின்றார். அவர் ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், மனித உரிமைகள் போராளி, சுயாதீன திரைப்பட இயக்குனர், சமூக சேவகர் மற்றும் 3 பிள்ளைகளின் தாயார் என்பதை நாங்கள் எடுத்துக் கூறலாம். அவர் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கோலாவில் பிறந்தவர். திரு குழந்தைவேலு, திருமதி மாரிமுத்து ஆகியோரின் மகள். 1970ஆம் ஆண்டு தனது கணவர் பாலசுப்ரமணியம் அவர்களுடன் ஐக்கிய ராஜ்யத்திற்கு வந்தார். தற்போதும் லண்டனில் வாழ்ந்து வருகின்றார். அவர் ஒரு சிரேஷ்ட அரசியல் செயற்பாட்டாளர், பல அமைப்புகளுக்கு ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர், அத்திவாரம் விட்டவர், ஒரு எழுத்தாளர் என்ற ரீதியில் நாங்கள் அவருடைய படைப்புகளை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். உங்கள் பங்களிப்புக்கு நன்றி கூறி வருக என்று வரவேற்கின்றோம். இது உங்களுக்கான நேரம். உங்களை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் தர முதல் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. இங்கு உணவகங்கள் ஆரம்பிக்க முதல் எங்களுக்கு இலவச உணவகமாக இருந்தது உங்கள் வீடு. விருந்தோம்பல் உணர்வுடன் எல்லா இயக்க தோழர்களும் சந்திக்கும் இடமாகவும் அது இருந்தது. அன்றைய நாட்களில் உங்கள் கணவர் அவரும் ஒரு முக்கிய செயற்பாட்டாளர். அவர்களுடன் அன்றைய இருந்த தேசிய கலாச்சாரம் எல்லோரையும் அரவணைப்பதாக இருந்தது. நாம் என்ற எண்ணம் தமிழ் அரசியலில் ஓங்கி இருந்த காலம் அது. சௌரத்துவ கூட்டு முயற்சிகள் எல்லாம் அரங்குகளிலும் துளிர்விட்ட காலம். புது புது ஐடியாக்கள், முரண்பாடுகள் அவைகளோட மோதி எங்களுக்கு உடன்பாடுகள் உருவெடுத்த காலம். இன்று அந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பொன்னான காலங்கள் நாங்கள் மறக்க முடியாது உள்ளது. அந்த நாட்கள் திரும்பி வருமா என்று கூட நாங்கள் அங்கலாய்ப்பது உண்டு. இதை நான் உங்களோட ஷேர் பண்ண வேண்டும் என்று விரும்பினேனாக்கா இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய இன்ட்ரடக்ஷனை தொடர்ந்து கொண்டு நாங்கள் கேள்வி பதிலுக்கான நேரத்துக்கு செல்லுவோம். இது உங்களுக்கான நேரமாக. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் தளத்தில் கோவிட் ஆரம்பித்த காலத்தில் குழந்தை நலம் பற்றி என்னை பேச சொன்னார்கள். அதுதான் உங்களுக்கு முதல் தந்த பேச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்குத்தான் அது 20ஆம் ஆண்டு மே மாதம் நினைக்கிறேன். அவசம் கிளம்பு அப்போ அங்கே பேசினா. அதுக்கு பிறகு அந்த கனெக்ஷன் அதெல்லாம் இல்லைபடியா செய்ய இல்லை. என்னை பற்றி சொல்கிறேன் என்றால், நான் 1970ஆம் ஆண்டு லண்டனுக்கு வந்தேன். வந்து கொஞ்சம் 4-5 மாதத்திலேயே அரசியலில் ஒரு கூட்டத்துக்கு போகிற நிர்பந்தம் வந்தது. அதாவது ஸ்ரீலங்காவில் ஜேவிபி அட்ரோசிட்டி நடந்து கொண்டிருக்க இன்னசென்ட் சில்ட்ரன், இன்னசென்ட் வில்லேஜஸ் எல்லாம் பேர்ன் பண்ணது என்றெல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் உப்பாலி கூரை என்ற ஹியூமன் ரைட் லோயர்ஸ் இருந்தார்.
அவரோட சேர்ந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனுக்கு முதல். அதுக்கு முதல் இலங்கையில நீங்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங்ல இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்தோட இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்கை கனெக்ட் பண்றீங்க. அப்ப எனக்கு சிறு வயதுல பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் ஒன்று இல்லை. ஆனால் அப்பா தமிழரசு கட்சி, அப்ப நாங்க தான் வாழ்க நிரந்தரம் பாடிக்கொண்டு தெரிகிறது மேடையில். அதுதான் எங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம். எங்களுக்கு பெரிய இவங்கள் வேற தலைவர் செல்வநாயகம் நாகநாதன் எல்லாம் வந்து பிரம்மாண்டமான கூட்டம் எல்லாம் நடந்ததுக்கு நாங்கள் பட்டுப்பாவாடை கட்டிக்கொண்டு வாழ்க நிரந்தரம் பாடினது என்ன ஞாபகம். அதுக்கு பிறகு சத்தியாகிரகத்துக்கு பள்ளிக்கூடம் போகாம நாங்கள் எங்கள பள்ளிக்கூடம் தான் முதல் விளக்கிட்டது. அதாவது அம்மா சொல்வா விளவையாளால் எல்லாரும் விளக்கிட்டது வந்து சத்தியாகிரகத்துக்கு போனாங்க. அதுக்கு பிறகு எங்களோட மாவட்டத்திலிருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க எங்களோட மாணவர் போராட்டத்தில். அப்போ அதான் எங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம். அப்படின்னா அதிண்ட எதிர்களையும் என்ன தெரியாது. ஜெஃப்னாக்கு படிக்க போன பிறகு ஒரு சமுதாய கண்ணோட்டம் வந்தது. ஏனென்றால் சத்தியாகிரகத்தில் நான் பார்க்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. அதில் சாதி மத பேதம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தமிழாக்கள் தான். ஆனால் ஜெஃப்னா போன உடனே ஹாஸ்பிட்டலில் நான் அதுகள் தான் கதை எழுதினேன். இந்த ஒரு பெண் வந்து இறந்து போனா, எந்த வயது, ஜஸ்ட் 20 years ஏஜ். என்றால் அவ ஒரு ஒரு வர்க்க ரீதியாகவோ அல்லது சாதி ரீதியாக இன்னொரு ஆளை காதலிச்சபடியா சரி வரையில என்று மண்ணெண்ணெய் ஊற்றி எனக்கு முன்னால செத்து போறான். அதை எனக்கு தவிச்சு போனேன். அதை பற்றிய கதை எழுதினேன் நான். அதுக்கு பிறகு சர்ஜிக்கல் வார்டு 3ஆம் வார்டு என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஸ்டூடெண்ட் நர்சஸ். அப்போ நாங்கள் பேஷண்ட்ஸ் வந்து பல்ஸ் எடுத்தா ஒரு அப்பா சொல்லுவார், மிஸ் இங்கே வாங்கோ, இங்கே வாங்க பிள்ளை என்றுவார். என்னென்றால் அவன் ஆரண்டு தெரியுமோ என்ன சாதி எடுத்து தெரியுமோண்டோ. இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஐயா நாங்கள் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் சாதி மதம் பார்க்குறதில்ல, நாங்கள் எங்களோட சத்தியபிரமாணம் எங்கள்கிட்ட வர்றதும் நாங்கள் உதவி செய்வோம், அதுதான் அவருக்கு விளங்குறதில்லை. அப்போதான் நான் ரத்தனம் அப்பா கதை எழுதினான். என்னென்றால் அவர் இப்படி கத்தி கொண்டு இருக்கிறார். கடைசி அவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்ததுக்கு பிளட் கொடுத்தது எங்களுக்கு தெரியும், நர்ஸுக்கு தெரியுமா ரெண்டு. பிகாஸ் அவரோட உடல்ல ஓடுற பிளட் 6 அப்படி எல்லாம் எனக்கு சின்ன வயதிலேயே ஒரு சமுதாயத்தில் ஒரு பரிதாபம் வந்தது. கோபம் வர இல்லை, பரிதாபம் வந்தது. ஏனென்றால் அது கார்ல அடிபட்டு வந்தபடி எனக்கு பல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த அப்புச்சி என்ன பேசினாரே என்று இதுகளை கதையாழ்தனன். அதுல இருந்தால் வாட்ஸ்அப் தொடர்பு வந்தது. என்னோட சமுதாயத்துக்கு கண்ணோட எழுதுகிற பெண்மணி என்று என்னவோ. லண்டனுக்கு வந்த பிறகு 72ஆம் ஆண்டு இலங்கையில் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்த பிறகு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பெருசா எதுவும் செய்ததாக எனக்கு தெரியாது. ஆனால் 77ஆம் ஆண்டு கலவரத்துக்கு அதில் நாங்கள் எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ண நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கணக்கு இருந்தவை. ஆனால் அதே காலகட்டத்தில் லண்டனில் நிறைய இனவாதத்துக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்தது. அதுகளுக்கு நாங்கள் சில போவோம். நெல்சன் மண்டேலா கேம்பெயின் நடக்கிறது, அடுத்தது பலஸ்டைன் கேம்பெயின் நடக்கிறது. என்னோட இவர் இடதுசாரி என்றபடியா கொழும்புல கூட்டத்துக்கு போறபடியா லண்டன்லேயும் கூட்டத்துக்கு போவார். நான் இழுவர்றதான் பிள்ளை சின்னவன் புஷியாரில் இருப்பான். நாங்கள் கூட்டத்துக்கு போறாதான் எங்களோட ஆக்டிவிசம். அப்புறம் தமிழ் பாலிட்டிக்ஸ் ஒரு பெருசா வந்த உடனே சரியான எக்கச்சக்கமான போலித்தனம் இருந்து அவை சொல்ற விஷயங்கள் எல்லாம். பின்னா லண்டன் முரசுல நிறைய கதைகள் நாளுக்கு முதல்ல லண்டன் முரசுல இங்க வந்த பையங்க படுற கஷ்டங்கள். ஆனால் அம்மாக்களுக்கு அங்க தெரியாம காசு மதலுக்கு வெள்ளையடிக்க காசு தான் சொன்ன அந்த துக்கத்தை எல்லாம் நான் எழுதினேன். என்றால் உண்மையான கதைகளை வச்சுதான் எழுதினேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 72ஆம் ஆண்டுக்கு குறைஞ்சு வந்தவே. அப்போ இந்த மச்சாங்க 3 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள பார்க்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஐ நோ லோட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட கதையெல்லாம் தெரியும். அந்த கதையெல்லாம் எழுத இலங்கையில அம்மாக்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறோம் என்று பையங்களுக்கு ஆத்திரம் வந்து என்ன கண்டவாட்டுக்கு திட்ட தொடங்கினாங்க. ஜதார்த்த கதை எழுதாதேங்க உண்டு. அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமா இது சமுதாய கண்ணோட்டமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. பின்ன லண்டன் முரசு வந்து நாங்கள் பட்ட பாடு நான் இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் ரைட்டிங் கேன் கிரியேட் ஸோ ஆங்க்ரி வித் யங் மென். பின்ன அந்த நேரங்களில் நான் ஐயோ எனக்கு இயலாது, ஏன்னா இவங்க கண்டபாட்டுக்கு என்ன எழுதுன்னு மச்சாங்கள் அவங்களுக்கு அடிச்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பிழை செய்தால் அந்த காலத்தை திருப்பி அனுப்பி விடுவாங்க, விசாலாம் இல்லாமல் போயிடும். அப்போ ஆவங்கள் அதுகளையும் இதெல்லாம் போயிட்டு நான் பேசாமல் எழுத அப்புறம்னு சொல்ல
என்ன வீட்டை வந்து எழுத சொன்னது கெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களாம் என்ன வீட்டை வந்து என்ன எழுதாம இருக்கிறீங்க எழுதுங்கோட்டு. லண்டன் முரசுல எல்லாம் லண்டன் முரசு சதானந்தனும் வெறும் கிளாஸ்மேட். கலம்புல 5 வயதிலிருந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஒருவருக்கு தெரியும். அப்போ ராஜேஷ் எழுத சொல்லுது. அதுக்கு பிறகு தான் தமிழ் பொலிட்டிக்ஸ் வந்து அது சரியான சுத்த மத கதையெல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ லண்டன் முரசுல நாவல் எழுத தொடங்கினேன். அதுதான் உலகமெல்லாம் வியாபாரிகள் இந்த நாவல். பிகாஸ் the politics has to be with the people's mind. ஒரு ஹை லெவல்ல இருந்து பொலிட்டிக்ஸ் கலைக்கிற இல்ல. நீங்க மக்கள் என்ன நினைக்கணும்னு எழுதுங்கோ. அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம்னு எழுதுங்கோ. இங்க இருந்து நீங்கள் கூட்டம் வைக்கிறதுக்காக கொள்கைகளை கொண்டு வராதீங்கோ என்று நாங்கள் ஆய்வு பண்ணி, அப்ப கூட்டங்கள் வச்சா எங்களை சில வேளைகள்ல வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு பிறகு எழுதின கதை 72 ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. எல்லாம் அதில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், பொலிட்டிக்ஸ், காதல் எல்லாம் தான் தேம்ஸ் நதிக்கரையில். அது பெண்களுக்கு மிக 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 பிடித்த முதலாவது நாவலாக வந்தது. இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டும் லண்டன் முரசில் வந்து கொண்டிருந்த காலத்தில் இலங்கையில் வீரகேசரி தினகரன், சிறுத்திரன், சிந்தாமணி, சுதந்திரன்லாம் எழுதி கொண்டிருந்தனன். அப்போ 80ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு போக அப்போதான் அந்த கொடுமையான ஆப்ரேஷன் நாங்க வரைக்கும் இல்லாத, நாங்க வரைக்கும் கலாம்புல இருந்து வர்றோம். அங்கெல்லாம் நாங்க வரைக்கும் அப்படி ஒரு வேறுபாடு இல்லை, இனவாதம் இருக்க இல்லை. எல்லாம் அந்த காலத்துல பெரும்பாலானவை இங்கிலீஷ் தான் கதைப்பினும். மேத்தட்டு மக்கள் என்றால் எஜுகேட்டட் பீப்புள். அப்போ ஒரு கிளாஸ்மேட்ஸ் அவைவே வந்தா பெரும்பாலும் கன்வர்சேஷன் சிங்கள, முஸ்லீம் அப்படியெல்லாம். 80ஆம் ஆண்டு கொலம்புக்கு போனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டா இருந்தது. என்ற சிங்கள ஆஃபீஸஸ் என்ன மாதிரி நடத்துறாங்க. இது எங்களோட பெரிய கடைக்குள்ள தமிழன் கதைக்க இல்லாதுன்ற மாதிரி எங்கேயும் ஒரு கொலை நடந்துட்டுது. 80ஆம் ஆண்டு ஒரு போலீஸையோ யாரையோ சுட்டு கண்டு பெரிய கடையெல்லாம் பெரிய அல்லோலம். அப்போ நாங்கள் சின்ன குழந்தை மகன் பின்ன கையில வச்சு கொண்டிருக்கோம். அவன் ஜண்டை கத்தி கொண்டிருக்கிறான். பின்ன இவருக்கு சிங்களம் வழங்காது. குழம்புல பிறந்து வளர்ந்தவர், இவருக்கு சிங்களம் தெரியாது. பின்ன அவர் கண்டபாட்டுக்கு பேசினான். பின்ன 3வது ஊனுன்ட்டு நான் சத்தம் போட்டேன். இன்னவருக்கு பயமதுரு, ஐயோ இந்த மாதிரி என்னோட சத்தம் போட போகுதுன்னு. இப்போ நான் என்ன, ஆஃபீஸா, if he say he can't speak Sinhala, why do you want to shout at him? என்று சொல்ல அவனுக்கு விளங்கிட்டது இந்த மனுஷோட கதைக்கலாம். அது என்ன அந்த முகத்தை திருப்பி வச்சுட்டு பொங்கன்னு ஜண்டை சொல்லி கொண்டு இருந்தேன். எனக்கு வந்த ஆத்திரம், திஸ் இஸ் ஜப்னா, நாங்கள் நடக்கல, அது போகல, அது விரையல, அது பட் இஸ் அ மேட்டர் வித் தெம். அப்போதான் அங்க வந்து போட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கலைக்கிறேன். இந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஆப்ரேஷன் இருக்குதுன்னா எனக்கு தாங்கலாம் இருக்குது. அப்போ ஸ்ரீலங்கால இருந்து ஐயர் ஃபோன் பண்ணி கடிதம் எழுதினார். நீங்க வந்துட்டு போகணுன்னு கேள்விப்பட்டோம், உங்களோட கதைகளை சிறுத்திறன் அது இதுல எல்லாம் வாய்ச்சோம், எங்களுக்கும் கதை தாங்க உண்டு. அலை என்ற பத்திரிகை எழுதினேன். பின்ன சொன்னார், உங்களோட அனுபவத்தை சிறுகதையா எழுதுங்க உண்டு. அதுதான் ஒரு கோடை விடுமுறை வந்தது. இன்றைக்கு அது ஒரு கோடை விடுமுறை. இன்னைக்கு ஜேர்னி டு ஜாஃப்னான்ற கதையா வந்திருக்குது. அதை என்னுடைய பிரிட்டிஷ் பப்ளிஷர் ஹாலிவுட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்றாரு. பிகாஸ் இட்ஸ் a பியூட்டிஃபுல் நாவல் என்று சொல்றாரு. ஏனென்றால் நாங்கள் வி ஸ்ட்ராண்டட் இன் உடனடியாக போக வேண்டிய நிலை வந்தது. அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்க இல்லை. ஏரோஃப்ளோட்டில் ரஷ்யாக்குள்ளால போகணும். ரஷ்யாக்குள்ள போகிறோம்னா ஸோ வி ஸ்ட்ராண்டட் இன் ரஷ்யா ஃபார் a week. Then London. அப்போ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் இன் லண்டன், தென் ரஷ்யா டு ஸ்ரீலங்கா. பின்ன பப்ளிஷர் சொன்ன இந்த வே அங்கே போனால் அவன் பழைய காதலையும் மீட் பண்ணுறான் என்று கதை. அங்கே எல்லாத்தையும் இனவாதம் அது இது என்று எழுதாமல் உண்மையான கதைகளும் இருக்கணும் என்று எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் காதலிச்சபடியாக தகப்பன் லண்டனுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பிட்டார், படிச்சு போடுவாடான்னு. அதான் சாட்டு. பின்ன அவன் வந்து திட்டி கொண்டிருப்பான், பாலா, ஹவ் லக்கி யூ ஆர் டு மேரி எ வுமன் யூ லவ், லுக் அட் மீ, அப்பா த்ரோ மீ அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்றவன். பின்ன அப்போ இந்த கற்பனையில் இவன் இலங்கைக்கு வந்து அவ்வளவு துடிச்சிருப்பான் இந்த நிலையில என்ற மாதிரி தான் கதை எழுதினது. பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படி. பின்ன எந்த பப்ளிஷர் சொல்றார், இதுல
ஒரு சொசைட்டி, தமிழ் சொசைட்டி அங்க பிறந்த ஒரு சொசைட்டி இன்னொரு சொசைட்டியை ஒப்ரஸ் பண்றது மட்டும் இல்ல. சாதி, மதம் அதுக்குள்ள எல்லாம் மனுஷரை ஒப்ரஸ் பண்றது. ஆம், அடுத்தது மாஸ்கோவில் என்ன மாதிரி எங்களை எல்லாம் பிகாஸ் பிரிட்டிஷ்ண்டா ரஷ்யனுக்கு பிடிக்காது எங்களுக்கு தெரியும். அவங்க பின்னுக்கு முன்னுக்கும் தெரியுறாங்க. இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் வந்தவ அவக்கு பின்னாதெல்லாம் செய்துதான் கதை. அப்போ கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டோரி இந்த ஜேர்னி டு ஜப்னா. அப்ப ஜப்னாவை பற்றி பிரிட்டிஷாருக்கு தெரிஞ்சது இந்த கதை வந்த பிறகுதான். என்னோட இந்த கதை தமிழ்லான் வந்தது. அப்ப 2வது நாவல் லண்டன் பிரஸ்ல வந்த உடனே பிரிட்டிஷ் என்றா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இந்த கதையை பெருசா தெரியப்பட்டது. இந்த கதை தான் ஸ்ரீலங்காவில் முதலாக எழுதப்பட்ட டயஸ்போரா நாவல். இதுதான் முதலாவதாக எங்களின் இலங்கை தமிழரின் கொடுமையான வாழ்க்கை காட்டுறது, ஒரு ஆபரேஷன் என்ன மாதிரி ஆரம்பிக்குது என்று இந்தியாவுக்கு காட்டப்பட்ட முதலாவது நாவல் ஒரு கோட விடுமுறை ஜேர்னி டு ஜப்னா. அதுக்கு பிறகு வந்து இதுல 80ஆம் ஆண்டு. அப்போ 82ஆம் ஆண்டு உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும். ஹியூமன் ரைட் வயலேஷன் என்று சொல்லி போட்டு எங்கள் பிடிஐல ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்று காந்தியத்தில் இருந்த ராஜசிங்கம் அவை எல்லாத்தையும் ஜெயகுல் ராஜா, ஜாஃப்னா யூனிவர்சிட்டி, நித்யானந்தன், நிர்மலா அப்படி எல்லாரும் அரெஸ்ட் பண்ண காலத்தில் நான் கேம்பெயின் பண்ண தொடங்கிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் இன் லேபர் பார்ட்டி. அப்போ நான் லேபர் பார்ட்டியில் இதை சொல்லவங்க சொன்னாங்க, யூ கேன் கோ டு அதர் பிரான்ச்சஸ் அண்ட் கிவ் அ டாக் அபவுட் யுவர் கண்ட்ரி அண்ட் யுவர் பீப்புள். ஸோ அதுதான் எங்கள் இந்த லண்டனில் முதலாவது ஹியூமன் ரைட் இஷ்யூ அமைப்பு என்று பெண்கள் லண்டன் தமிழ் மகளிர் அமைப்பு உண்டாகினது. அதுல இருந்து தான் நிறைய வேலை செய்த நாங்கள். அப்போ அங்கிருந்த இந்த காந்திய மக்கள்லாம் புலிக்கு சப்போர்ட் பண்ணது என்று இந்த பிரிட்டிஷ் அப்போ யூஎன்பிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அண்டி வச்சென்னவோ எனக்கு வந்து வீட்டை ஸ்பெஷல் பிரான்ச் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. அப்போ ஜெரமியா அப்போதான் upper councillor Jeremy. So I talked to my MP, Chris Smith. அவங்க பார்லிமெண்ட்ல 83ஆம் ஆண்டு இது நடக்குது. 82ஆம் ஆண்டு கடைசியில வந்து பார்லிமெண்ட்ல குவெஷன் பண்ணாங்க. அப்ப ஸ்ரீலங்கன் தமிழ் தாய ஹியூமன் ரைட்ஸை கம்பெயின் பண்ற ஒரு ரைட்டரை நீங்கள் போய் ஹெரஸ் பண்ணுன்றது குவெஷன் பண்ணி பார்லிமெண்ட்ல அது ஹன்சாட்டில் இருக்கு, நீங்க பாருங்க. பின்னாவே அதுக்கு பிறகு போலீஸார் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் பயம் வந்துடுது. இவங்க என்னப்பா இது ஃப்ரீடம் ஸ்பீச் என்று சொல்றது, ஆனால் எங்கட மக்கள் அங்கே படுற பாட்டை பற்றி நாங்கள் கேட்டால் இது டெரரிசத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்படின்னு நான் பயந்து போனேன். ஆனால் பயந்து போயிருக்கிற சந்தர்ப்பம் இல்லை. 83ஆம் ஆண்டு கலவரம் எல்லாரையும் உலுக்கி போட்டது. ஸோ அப்போ எங்களுக்கு இந்த விமன் ஆர்கனைசேஷன் ஆஃபீஸ் பிரிஸ்டன்ல இருந்தது, ஏக்கலையில் இருந்தது. அப்போ நாங்கள் தமிழ் ரெஃப்யூஜி எல்லாம் வர தொடங்கிட்டாங்க. தமிழ் ரெஃப்யூஜி எல்லாம் அப்போ 83ஆம் ஆண்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது 83ஆம் கலவரம் முடிஞ்சு அப்போ நாங்கள் நிறைய கம்பெயின் செய்கிறோம். அப்போ ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட் டாக்டர் நித்யானந்தன் அப்படி நிறைய ஆர்கனைசேஷன் சேர்ந்து செய்தது. லண்டன்ல நியர்லி 10,000 people participated the meeting. 83 கலவரத்துக்கு பிறகு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் லண்டன்ல நடந்தது. நிறைய ஆர்கனைசேஷன் இருந்தது. என்றால் 5 ஆர்கனைசேஷனும் வலி ஆக்டிவா வேலை செய்தாங்க இங்க. ஆனால் நான் அவைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் லேபர் பார்ட்டி, அதுதான் எந்த கம்பெயின். அப்போ கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் தமிழருக்கு ரெஃப்யூஜி வேலை செய்யறதால் யூ ஹேட் டு கம்யூனிட்டி டுகெதர் என்று சொன்னால் அந்த நேரம் எந்த வீட்டில் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் சாப்பிட வர தொடங்கிட்டாங்க. அக்கா இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும் என்று எல்லாரும் கங்கா இருக்கிறார், சார்ஸ் இருக்கிறார், தம்பா அப்படி ஒரு தொகையாக்கள் வர்றது. எனக்கு சமையல் விருப்பம், சமைச்சு கொடுக்கறது ஒரே சமாதான். பொலிட்டிக்கல் மீட்டிங் எல்லாம்
எங்களை வீட்டா நடக்கும். அப்ப ஜெரமி அவை இந்த எங்களை பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் பிளாக் எம்பி பேர்னிக்ராண்ட் அவரை கூட்டிக் கொண்டு நான் எங்க போனேன் என்றால் ஹைட்கே டெம்பிள் எங்களோட பையங்களப்பா வந்து வெறும் ஷர்ட்டோட இருக்கிறாங்களப்பா. தாங்கலாம் போச்சு. நான் கமெண்ட் சி மை பாய்ஸ் என்று கூட்டி கொண்டு போனேன். நான் பின்ன உடனே அவர் ஒரு மீட்டிங் வச்சது GLC, because GLC தான் Greater London Council have to authorize the housing அதுகளெல்லாம். ஸோ எங்களுக்கு இந்த எம்பியோட உதவியால் கிரேட்டர் லண்டன் நாங்கள் ரெஃப்யூஜி ஆக்ஷன் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு பிறகு கிரேட்டர் லண்டன் கவுன்சில் எனக்கு உதவி செய்துச்சு. அந்த மீட்டிங்க்கு நான் எல்லா மீட்டிங்கும் நான் தான் போடுறது. 100,000 தந்தாங்க ரீசெட்டிலிங் பீப்புள் அண்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தந்தது நான் அன்றைக்கு இருக்கிற ஊர்லாம் அன்றைக்கு தந்தது. இதுதான் கடவுள் தந்த புண்ணியம் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நான் அப்போ இருந்தது வேறு இடத்துல. நான் இந்த எம்பிக்கிட்ட தான் வந்தேன், இந்த ஏரியா எம்பிக்கிட்ட. அப்போ டியூக்ஸ் அவனியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தந்தாங்க. அங்கே போனால் என்று பாவங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இலங்கை மக்கள் அதுகளுக்கெல்லாம் இடம் எடுத்து கொடுத்து இப்போ இந்த எல்லா பரோஸ்லையும் இடம் கிடைச்சிது. ஸோ வி செட்டப் ஆர்கனைசேஷன். அதுக்கு அப்போல்லாம் வாலண்டியர்ஸ் தான் வேலை செய்யுது எல்லா ஆர்கனைசேஷன்ல இருந்து, எல்லா குரூப்ல இருந்து. அப்போ 5 ஆர்கனைசேஷனுக்கு நான் தலைவி அவைக்க சொல்லிவிடும், இங்கே பாருங்கோ நீங்கள் அங்கே நடக்கிற கூத்துக்களை இந்த மீட்டிங்ல வைக்க வேண்டாம், இது அகதிகளுக்காக லேபர் பார்ட்டி எங்களுக்கு செய்கிற உதவி. அப்போ ஆனால் ஒவ்வொன்றாக இந்த அமைப்புல இருந்து எல்லாரும் அதுக்குள்ள அங்கே பிரச்சனை வந்த பின்னே இங்கேயும் பிரச்சனை. அப்போ 87ஆம் ஆண்டு நான் இந்தியாவுக்கு போய் இலங்கையில் இருக்கிற அகதிகளை பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குறோமா என்ன கேட்டாங்க. ஸோ வி ஹேட் டு, பிகாஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இன்றைக்கு இருக்கிறவைக்கு தெரியாது அங்கே யார் போய் ஹியூமன் ரைட் ஆக்களோட கதைச்சதிவை வர்றதுக்கு வழி கொடுத்த வைக்கலாம் தெரியாது. ஹாலண்ட், ஜெர்மனி எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன். அங்கே அதுகளை வச்சிருந்த இடங்களை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஜெர்மனியில் அந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்துல ஐசோலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு 10 மணியாக 11 மணியாக போச்சு பார்க்கறதுக்கு அவங்க ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பின்ன ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனுக்கு அடுத்த நாள் கேட்டேன், நீங்கள் என்ன எங்கட மக்களை யூதரன் நினைச்சு கொண்டு ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, அங்கே பட்ட பாடுபட்டாது இப்படியும் வச்சிருக்கிறீங்களா என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த இடத்துல ஜெர்மனிலையும் ஒரு இடத்துல லண்டன்ல நாங்கள் தமிழர் இருந்தபடியா என்னவா எங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே இல்லை. வி கேன் ஆஸ்க் த ஹவுஸ் கவுன்சில்கள் இந்த இடத்துல நிறைய இவ்வளவு தமிழர் இருக்கணும், எங்களுக்கு இவ்வளவு ஹவுசஸ் வேணும், இந்த இடத்துல இவ்வளவு இருக்கணும், எல்லா கவுன்சிலோடையும் நாங்கள் கதைக்கலாம். ஆனால் யூரோப்புக்கு போனால் தான் அங்கே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளும் இல்லை, எங்களோட ஆட்களுக்கு அந்த லாங்குவேஜும் தெரியாது. அப்போ எங்களோட மக்கள் வலுவாக கஷ்டப்பட்டு போனாங்க யூரோப்பில். அப்போ அந்த ஹியூமன் ரைட் ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் கலைக்கிறது தான் என் வேலையாக இருந்தது. 87ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு போகணும். அங்கே 70 கேம்ப்ஸில் 120,000 தமிழ் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. நான் அங்கே போய் மீட் பண்ணது. அங்கே போய் யாரை மீட் பண்ணென்றால் ரெஃப்யூஜிகளை தான் கூட மீட் பண்ணது. நான் ரைட்டர்ஸ் அந்த நேரம் பார்த்து மீட் பண்ணதும் இருக்கு. பிகாஸ் ஐ லைக் டு சி ஜெயகாந்தன், அப்படி இந்திரபாத சாரதி, இந்த அன்பான ராஜன் கிருஷ்ணன், அப்படி கொஞ்சம் பேரை மீட் பண்ணது. பாலு மகேந்திரா, பிகாஸ் ஐ வாஸ் அ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் அட் த டைம். அப்போ என்ன ஃபைனல் இயருக்கு இந்த தீசிஸ் ஃபில்ம் தான் எடுத்து நான். ஸோ ஐ ஹேட் டு மீட் பாலா. ஸோ பாலு ஆர்கனைஸ் மெனி மீட், வேறு நிறைய கூட்டங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அப்போ அவர் அதிர்ந்து போனார். என்னடா நான் அப்போ அவர் அதுக்கு பிடிலாம் கேள்விப்பட்டார் நான் தமிழருக்காக ஆல்ரெடி டன் த டாக்குமெண்ட்ஸ். உங்களோட தமிழ் சொசைட்டியில் ஃபிலிம் டிகிரி செய்த பொம்பளை நான். பின்ன நான் படிக்க என் மக்களுக்காக எஸ்கேப் ஃப்ரம் ஜெனோசைட் டாக்குமெண்ட்ரி செய்து யூரோப் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனுக்கும் காட்டினேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி இன் இங்கிலீஷ் ஃபார் அவர் ஸ்ட்ரகிள். அப்போ பாலுகடு ஆல்ரெடி நீ ஸ்டூடெண்டாக இருக்க டாக்குமெண்ட்ரி செய்துட்டான்னு என்னை என்கரேஜ் பண்ணார். அதில் பாலு எனக்கு 3 பிள்ளையா நினைக்கிறியா நான் முழு நேரம் ஃபுல் டைம் ஃபில்ம் மேக்கராக இருக்கலாம்ட்டு. ஸோ ஐ மே ரைட் அ ஸ்கிரிப்ட், ஐ மே கோ டு டாக்குமெண்ட்ரி, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பி ஃபுல் டைம் ஃபில்ம் பர்சனல்னு சொன்னேன். ஆனால் ஆசை இருந்தது தான். அங்கே எனக்கு சுயாத்தா, வேவி எல்லாம் பல அன்பான மனுஷர்கள். ஏன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லிச்சுன்னா
finish the study and come back here அப்படியெல்லாம் சொல்லிச்சிடும். ஆனால் நான் எந்த வேலை எந்த குடும்பம் அதுக்கங்கால் இருக்கிறது இந்த தமிழருக்கு உதவி முடிஞ்சா செய்கிறது, அவ்வளவுதான். அந்த தமிழருக்கு உதவி செய்கிற ஒரு காரணியாத்தான் எனது இதை பார்த்தேன். டாக்குமெண்ட்ரிகளுக்கு வெளிக்கிட்டத்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம் டு த ஃபிலிம் ஸ்கூல்னு சொன்னவே, பிகாஸ் ஐ ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்ரி. பின்ன அது முடிய விட்டு வந்தால் அந்த அங்க நடந்த குரூப் சண்டேகளால 5 பேராலும் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட தமிழ் ரெஃப்யூஜி ஆக்ஷன் குரூப், தமிழ் ஹவுசிங் அசோசியேஷன் எல்லாம் அதுக்குள்ள டொமினன்ட் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அண்ட் ஆல்சோ குழந்தைகள் எல்லாம் பெருசா வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க செகண்டரி ஸ்கூலுக்கு பெருசு போயிட்டது. ஸோ ஐ ஹேட் டு ஹெல்ப் ஹிம். ஹோம்ஒர்க் செய்யறது வந்து பிள்ளை ஹோம்ஒர்க் செய்தான்னு பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்தது. என்ன அதுக்கு பிறகு 88ஆம் ஆண்டு ரிசைன் பண்ணி போட்டு பொலிட்டிக்ஸ் வேலை இல்லாமல் ஆர்கனைசேஷன் தலைவி 3 ஆர்கனைசேஷனுக்கும் தலைவியா எல்லாம் இருந்ததெல்லாம் விட்டுட்டு ஸ்டில் டூ லாட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட் ஒர்க் த்ரூ விமன், இந்த விமன் மகளிர் அமைப்புக்குள்ளால. அதாவது ரெஃப்யூஜிகள் வர்றவைக்கு உதவி செய்கிறது, ஹெல்த் அட்வைஸ் நிறைய செய்கிறேன், பிகாஸ் இந்த ப்ரொஃபஷனே அதுதான். அதுக்கு பிறகு அதுகளை விட்டுட்டு ஸோ ஐ வாண்ட் டு டூ ஃபர்தர் ஸ்டடி. ஃபிலிம் ஸ்கூலில் படித்து முடிக்க ஃபிலிமில் வேலை கிடைக்கல. ஸோ ஐ ஹேட் டு கெட் another job. ஸோ தென் இந்த மெடிக்கல் ஃபீல்டை வச்சுட்டு மாஸ்டர் டிகிரி மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி செய்தேன். அது எங்களோட சமுதாயத்தில், ஆசிய சமுதாயத்தில் மெடிக்கல் ஆந்த்ரோபாலஜி மருத்துவ மானுட வரலாறு முதலாவது முதுமை பட்டதாரி பெற்ற பெண் உங்களுடைய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம். இதெல்லாம் எங்களோட வெள்ளக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பெருமை சொல்லுவாங்க. ஹவு கிளேவர் யூ ஆர். 3 பிள்ளைகளோட நான் அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களாம் எனக்கு புத்தி சொல்லுவாங்க, அம்மா யூ மஸ்ட் டூ த ஹோம்ஒர்க் கண்டு கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். அதுக்கு பிறகு ஐ ரோட் ஹெல் லாட் ஆஃப் புக்ஸ். நான் இதுவரை இந்த ரிப்போர்ட் தமிழ் அகதிகள் எங்களின் டாக்குமெண்ட்ஸை ஒருவரும் ஆவணப்படுத்த இல்லை. இங்க எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கிறீங்க, ஆனால் அங்க அந்த காலத்துல என்ன நடந்ததுன்றதை பற்றி எத்தனையோ ரிப்போர்ட்டுகள் இருக்கு. தமிழ் ரெஃப்யூஜிகளை பற்றி மட்டுமில்லை, தமிழ் ரெஃப்யூஜிஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பற்றி டாக்குமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். இங்க பாருங்க, நிறைய ஆய்வுகள் செய்து கட்டுரைகள் எழுதி இதுக்கெல்லாம் கவுன்சில்களும் மற்றவையும் உதவி செய்யணும். ஆனால் தமிழாக்கள் என்னென்னு கவனிக்கிறாங்க இல்லை. நாங்கள் எத்தனையோ ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறோம், எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுங்கோ. டிஐசி இருக்கக்குள்ள இதெல்லாம் சொன்னா, பிகாஸ் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் எங்களோட கம்யூனிட்டி டூயிங் இட். நாங்கள் இருக்க இன்றைக்கு எல்லாம் வயது போன 60 வயது பையங்களா இருக்கிறாங்க, இயக்கங்கள்லாம் இருந்தவங்க, ஆனால் மிக மிக சோசியல் கான்சியஸோட இருந்தவங்க நிறைய, அவங்களெல்லாம் உதவி செய்தவங்க, நிறைய பத்திரிகைகள் வந்தது, நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குற ஒரு இளந்தலைமுறையாத்தான் இருந்தது. அன்றைக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இல்லை, எல்லாரும் ஒரு சிலர் சண்டை பிடிச்சி அடிபட்டு ஊர் பேர் சொல்லி சண்டை பிடிச்சி பெரிய ஆக்கினேன். அதெல்லாம் பெரிய கதையாக எழுதி சிரிக்கலாம். இப்ப சிரிக்கலாம், அவங்களெல்லாம் இப்ப பேர் என்ன தாத்தாவா இருப்பாங்க, அப்ப இருந்தவங்க சிரிக்கிறார். ஓகே, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண விஷயங்கள்ல ஒரு முக்கியமானது அந்த டைம்ல வந்து ஒரு ஜெனசைட், எஸ்கேப் ஃப்ரம் ஜெனசைட் 1986ல வந்து நீங்க ஒரு வீடியோ, எஸ்கேப் ஃப்ரம் ஜெனசைட் மை டாக்குமெண்ட்ஸ், அந்த வீடியோ இன்னும் இருக்குதா? என்னுடைய ஃபேஸ்புக்கு போங்க, நீங்க கூகுள் ராஜேஷ் பாலா போடுங்க, நீங்க கிடைக்கிற டட்டுனா எல்லாம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்டோரி ஐ ரோட் ரவுண்ட் அப், அந்த ரவுண்ட் அப் தமிழ்ல எழுதிட்டுன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நான் உடனடியாக. அதுக்கு பிறகுதான் நான் எங்களோட பிரிட்டிஷாருக்கு தெரிஞ்சது வாட் இஸ் ரவுண்ட் அப் மீன்ஸ். ஒரு ஊரே அழியுது. அதுக்கு பிறகு இந்த மதர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா லண்டன் தமிழ் டைம்ஸ்ல எழுதினான் இங்கிலீஷ்ல. அப்ப சிங்களவருக்கே துக்கம் வந்தது. அதுல மதர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா தமிழ் மட்டும் இல்லை, சிங்கள மக்களும் கஷ்டப்படுதுகள். மதர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா லண்டன்ல இருக்கிறப்ப எழுதுறேன். ஏன்னா அங்க இருந்து 87ல எத்தனை பேர் சாக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ some of the journalists been killed by the GMD government. ஏன்னா அவையெல்லாம் வந்தவன் இங்க. So one of the women was our friend. பின்ன அதெல்லாம் மதர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்றால் முஸ்லீம் மதர்ஸ். 96ல எழுதுனென்றால் என்னென்ன ஆக்களை பற்றி எழுதியிருப்பேன்னு தெரியும். அதாவது 90ல முஸ்லீம் இடப்பெயர்வு நடக்குது.
சிங்கள மக்களுக்கு 2-3 தரம் அப்ரைசிங் வந்திருக்குது. அதனால நிறைய பேர் அழிஞ்சிருக்கணும். எங்களுக்கு வந்த மாதிரி தான் அவைக்கும் 71ஆம் ஆண்டு வந்தது, 87ஆம் ஆண்டு வந்தது. அதுக்கிடையில எத்தனையோ காணாமல் போனவை அவையும் இருந்தவை. ஸோ அது லண்டன் முரசுல வந்தது. ஸோ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நிறைய எழுதியிருக்கிறேன். நான் டாக்குமெண்ட் செய்திருக்கிறேன். இதெல்லாம் இந்த கால 3ஆம் தலைமுறை தெரியுமா? இல்லை. அவர்கள் தேடுறே இல்ல. தேடி ம்ஹ்ம். எங்களின் வரலாறு என்னன்னு தேடுறே இல்ல. என்றது எனக்கு துக்கமா இருக்கு. ஓகே. இன்றைக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வந்திருக்குது. இப்ப உங்களோட Facebookக்குள்ளால அந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த வீடியோஸ், அ டாக்குமெண்ட்ரீஸ் இல்ல எல்லாத்தையும் நாங்கள் இந்த பிரம்மாண்டமான கட்டுரைகள் ஒன்றும் அங்க இருக்காது. இதெல்லாம் ரிசர்ச் பேப்பர்ஸ். நாட் ஓன்லி நாட் ஓன்லி ஃபார் எங்கட கம்யூனிட்டி. இங்கிலாந்துல இந்த ஃபர்ஸ்ட் ஹெல்த் ப்ரமோஷன் ஆஃபீஸர் ஃபார் ஏஷியன் கம்யூனிட்டி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம். அப்போ ஏஷியன் கம்யூனிட்டி ஹெல்த் ரிப்போர்ட்டுகள் நிறைய இருக்கு. ஏஷியன் கம்யூனிட்டி ஏஷியன் தமிழ் கம்யூனிட்டியும் சேர்ந்து தான் ரிசர்ச் செய்தது. இந்த ஏஷியன் கம்யூனிட்டி எல்லாரும் தான். ஏனென்றால் 91 சென்சஸ்ல தான் பிரிட்டிஷுக்கு தெரிஞ்சது இந்த ஹை நம்பர் ஆஃப் diabetes and coronary heart disease in Asian community and why. So, so I was officer to do the research. That's a report. அடுத்தது dietary factor. dietary Sri Lankan Asians எல்லாம் similar. அப்போ ஏன் இந்த coronary heart disease diabetes கூட இருக்குது. அவன் எக்கச்சக்கமான எக்ஸிபிஷன் எல்லாம் வச்சிருக்கிறான். தமிழருக்கு எத்தனையோ ரெஃப்யூஜி எக்ஸிபிஷன் எல்லாம் கொண்டு போய் ஹோல்ல வச்சு உங்களுக்கு தெரியாதா? கங்கா, சார்ல்ஸ் உங்களுக்கு நீங்க தானே எல்லாரும் உதவி செய்றீங்க எனக்கு. இந்த இப்ப நீங்கள் செய்த வேலையில பற்றி இப்ப நீங்க பிஹெச்டி செய்யாட்டி உங்களோட படிப்பு உங்களோட வேலையில பற்றி பிஹெச்டி செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன விஷயங்களை உங்கள்ட்ட குறிப்பாக கண்டிருக்கிறாங்க? அதுக்கு ஏன் யூனிவர்சிட்டி Tamil student never, none of the Tamil student, I mean Sri Lankan student never come into me. ஆனா இங்கிலாந்து இந்தியால நிறைய 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 பிள்ளைகள் ரிசர்ச் இருக்கிறாங்க, மாஸ்டர் டிகிரி செய்திருக்கிறாங்க, பிஎஸ் செய்திருக்கிறாங்க. பிஎஸ்சி ஐயா ஸ்ரீலங்கன் ரைட்டர்ஸ்ல பிஎஸ்டி செய்யப்பட்ட எழுத்தாளி நான். பிஎஸ்சி டிகிரி செய்திருக்கிறாங்க என்னுடைய எழுத்துல. பிகாஸ் they are looking at many views. the society who suddenly not எல்லாரும் படிக்க வர்றது, படிச்சுட்டு அழைக்கப்பட்டு வர்றது, அறிவு தேடி வர்றதுன்னு இருக்கிறது வேறு நாடு என்றால் இது அகதிய போன துக்கம். அந்த கதையெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். இந்த கதைகள் முழுக்க முழுக்க ஒரு சின்ன கதையினா கற்பனையில் எழுதலாம், எல்லாம் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரிஸ். துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரி ஆன் விமென் ஸ்டோரி. அப்போ ஜெர்மனிக்கு போனால் 1 மணிக்கு எழும்பி கடைக்கு போகுது, பேப்பர் போடுறவெல்லாம் அவை செய்ய முடியும். பிகாஸ் தே டோன்ட் நோ த லாங்குவேஜ். அப்போ நான் அங்கே மீட்டிங்கு போகிறேன், இலக்கிய மீட்டிங்கு போகிறேன், ஒரு வீட்டில் நிற்கிறேன். அந்த பிள்ளை மிட் நைட்டில் எழுதி போகிறாங்க. அங்கே என்னென்ன பேப்பர் போட்டுட்டு வர்றா. அப்போ நான் எழுதின கதை ரோசா லக்சம்பர்க் ஸ்ட்ரா. ரோசா லக்சம்பர்க் வீதி, ரோசம்பர்க். அதில் 1 o'clock நாங்கள் 6 மணிக்கு கோயிலுக்கு போக முடியாத ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்த நாங்கள், தனியார் பெண் போக முடியாத கலாச்சாரம் வந்த நாங்கள், அந்நிய நாட்டில் மொழிபெயர்த்து தெரியாத நாட்டில் middle of the night they had to get out and do the paper round. அது அப்புறமா பாரிஸில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் அந்த பொம்பளை பிள்ளை புருஷனை விட்டுட்டு போனாண்டு சொந்தக்காரர் நடுத்தண்ணியில் வச்சு அடித்தது. பின்ன அதை நாடகங்கள் தொடர்கிறது, சம்திங் லைக் தட். என்றால் எங்களோட சொசைட்டி ஒரு காலகட்டத்தில் குழம்பி போயிருந்தது, துக்கமாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சொசைட்டி இல்லை. 90s லேட் 80s நாங்கள் லேட் 80ஸ்லேயே தமிழர் இலக்கிய சந்திப்பெல்லாம் தொடங்கிட்டோம். இந்தியா அந்த ப்ரோக்ரஸிவ் யங் மென், ஸ்ரீலங்கன் தமிழ் ஆர்வம் உள்ள பிள்ளைகள், நிறைய பத்திரிகைகள், இதெல்லாம் நிறைய கட்டுரைகள் இருக்குன்ற ராஜேஷ் வாய்ஸில் நீங்கள் பாருங்கோ. நிறைய கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் இருக்கு. தமிழ் என்னண்டு லண்டன்ல வளர்ந்தது, தமிழ் இலக்கியம் என்னண்டு யூரோப்பில் வளர்ந்தது, எல்லாம் இலக்கியம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு குணம் இருக்கு, நாளைக்கு என்று ஒரு சாமான் நாளைக்கு ஒன்று இல்லை எனக்கு. இஃப் ஐ வாண்ட் டு ரைட் இட் ஐ டூ இட். பிகாஸ் நாளைக்கு என்ன வேலை தெரியுமோ வருமோ தெரியாது, அதுக்காக உடனே எழுதி போடுவேன். இன்றைக்கு சந்தோஷப்படுறேன், நான் எல்லாம் எழுதி வச்சதால இந்த ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்ஸ் இன் யூரோப், தமிழ் என்னென்று வளர்ந்தது, அதாவது நாங்கள் வரைக்கும் யார் இருந்தாங்க, 60ஆம் ஆண்டில் தமிழ் எப்படி இருந்தது லண்டனில், நாங்கள் வர்றோம் 70ஆம் ஆண்டு. அப்போ 60ஆம் ஆண்டில் இருந்தவை எப்படி வளர்த்துருந்தாங்க என்றால் எத்தனை பேப்பர் இருந்தது, எத்தனை ஆர்கனைசேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் 70ஆம் ஆண்டு என்ன நடந்தது, லண்டன் முரசால இவ்வளவு ஒரு இனோவேஷன் வருத்தம் வந்தது.
அதில் எழுதுறது, கதைக்கிறது, கூட்டம் வைக்கிறது. நாங்கள் ராஜநாயகம் வீடு, ஈரோடு ராஜநாயகம் வீட்டில் தானே இலக்கிய சந்திப்பு வச்சு நாங்கள் அப்போ ஜெயகாந்தன் கதையை பற்றி விமர்சனம் எல்லாம் வைப்போம். ஸோ அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. இன்றைக்கு என்ன இருக்கோ தெரியாது. ஐ டோன்ட் நோ இந்த சொசைட்டி. இப்போ நான் அவையெல்லாம் சாமத்திய சடங்கு மூர்த்தி மதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அடிக்கடி. ஐ டோன்ட் நோ. நாங்க இருக்க 1983 வரைக்கும் தேர்ஸ் நோ சாமத்திய சடங்கு இன் இங்கிலாந்து. படிச்ச சொசைட்டின்னு வந்திருந்தது. அப்படி சொல்றதே அருவருப்பா தான் பார்த்துவேன். என்னடா எங்களோட குடும்பத்துல எங்களோட சொந்தக்கார பிள்ளை பெரிய வயது வந்துட்டது. பின்ன கேட்கிறேன், வி ஹேட் டு பி டூ த பெக் செரிமனின்னு சொல்ல அவன் முடிச்சு சொல்லிட்டா, வாட் இஸ் அ மேட்டர் வித் யூன்னு கேட்டா. பெரிய பிள்ளையா பின்ன அவள் வந்து தட்டி போட்டு, ஆண்டி ஐ ஆல்ரெடி ஹேரி ஃபார் 2 years ago. Why should I announce myself? I have a first period. So என்ற மகன் உடனே கேட்டான், I going to have a ceremony when you have a menopause என்று கேட்டான். அந்த அளவுக்கு தான் பிள்ளைகள் அப்ப இருந்தது. இன்றைக்கு பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் என்ன ஹெலிகாப்டர்லாம் கூட்டிக் கொண்டு போகுது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் த சொசைட்டி சேஞ்சஸ். ஓகே அக்கா, இப்போ உங்களுடைய அந்த 8 புத்தகங்களை பற்றி இன்னும் 8 புத்தகம் இல்லையப்பா, 25 புத்தகம். இல்ல அந்த 8 புத்தகங்களை பற்றி டாக்டர் பிரியா கொங்கனூர் அதான் 8 நாவல்களை மட்டும்தான் செய்திருக்கிறாங்க அவங்க. ஓகே. சில இடங்கள்ல மதுரையில சீதாண்டர் பிள்ளை செய்திருக்கிறாங்க. ஐ ஹவன் காட் ரிசர்ச் பேப்பர். பிரியாண்ட புத்தகம் இருக்குது, அவன் ரிசர்ச் தீசிஸ் புத்தகம் இருக்கு. ஆனா மதுரையில செய்து தெரியாது. சம் அதர் யூனிவர்சிட்டிஸ் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஐ மீன் த ஒன் ஸ்டார்டட் த விமன் ரைட்டர்ஸ் காம்படிஷன் இன் இந்தியா. ஏன்னா அதுக்கு முதலே அதில் கேள்விப்பட்டதுகள் என்ன, இந்தியாவில் எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. ஹை நம்பர் கோடீஸ்வரர்ஸ் இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இந்தியாவை சொல்லல அது. ஆனால் அவங்க ஒருக்கா ஃபண்ட் பண்ண மாட்டாங்க, இலக்கியம் அதுதாண்டு. ஸோ ஐ டிட் இட். லண்டன்ல இலங்கையில் என்னால செய்ய முடியல. பெண்களை எழுத பண்ணணும், பெண்கள் முன்னேற வேணும் என்றால் யூ ஹேட் டு bring your ideology to the world. பின்ன 10 வருஷம் பெண்கள் சந்திப்பு, பெண்கள் இலக்கிய போட்டி எந்த காசை கொடுத்து செய்யுது. அங்க போயிட்டு வர்றதுக்கு, பெண்களுக்கு செய்து போயிட்டு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3,000 to 4,000 pounds செலவழியும். 10 வருஷம் செய்தாச்சு. ஓகே. இந்த நீங்கள் எடுத்த முக்கியமான ஒரு கேம்பெயின்ல உண்டு இந்த சீதன கொடுமைக்கான சீதன கொடுமைக்கு எதிரான நடவடிக்கை. அதை பற்றி உங்களால என்ன கூற முடியும் இன்றைக்கு? என்னண்ட ஐயா, அந்த காலத்துல உங்க வந்த படிச்ச பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், என்ன ஹாஃப் இயர் படிக்கிறது, ஹாஃப் இயர் செய்யறது என்னன்னு சொல்றது அப்ப? பார்ட் டைம் என்ன சாண்ட்விச் கோர்ஸ். சாண்ட்விச் கோர்ஸ் செய்கிறது. அப்போ அது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது. அங்க அவன் நினைக்கிறது ஏதோ வெள்ளக்காரன் மரத்துல காசப்படி கொடுக்குறான் என்ற பிள்ளைக்கு. அதுல படுற கஷ்டம். அந்த காலத்துல என்னத்துல எங்க வேலை செய்யறது? பேக்கரிலாம் வேலை செய்யறது. பெரும்பாலான பிள்ளையார் பேக்கரில வேலை செய்யறது. இந்த கடையில வேலை செய்யறதுலாம் இப்ப இருக்கே இல்லை. அதே ஒர்க் இந்த பேக்கரி. பிகாஸ் இன்றைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கு இப்பெல்லாம் ஹை நம்பர் மிடில் கிளாஸ் இங்கிலீஷ் வெளியே ஓடிட்டான். 70ஆம் 80ஆம் ஆண்டுகளில் இந்த வருஷம் மட்டுமே over 2 million people வெளியில போயிருக்கிறான். ஏனென்றால் ஹை கோஸ்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். நாங்க வர தொடங்க ஓடிட்டான். 72ஆம் ஆண்டு 160,000 ஏஷியன் வந்தவுடன் நடந்த போராட்டங்கள் தெரியும் தானே. ரேசிசம் வந்தது உகாண்டால இருந்து 160,000 வந்து. அதுக்கு பிறகு நாங்கள் நீள தலைமையோட பார்க்குக்கு போனால், ஒரு சாரியை கட்டி கொண்டு பார்க்க போனோம். வாட் எ பியூட்டிஃபுல் லேடி என்று சொன்னதுகள் 2 வருஷத்துல பாக்கி என்று திட்ட தொடங்கிடுதுகள். அதுக்கு முதல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் வெள்ளக்காரியெல்லாம் சாரி கட்டிக்கணும்னா வந்தது. யூனிவர்சிட்டிகள்லாம் வெள்ளக்கார டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாம் சாரி கட்டி கொண்டு வருவாங்க. ஸோ தே ஆர் ஸோ ஹாப்பி டு see the middle class people from various country. எங்களோட பையங்களை பற்றி எழுதுனேன் என்றால், அப்போ இந்த பையங்களுக்கு அங்க லண்டன் மாப்பிள்ளை எக்கச்சக்கமான விலை. அதுவும் போராட்டம் பெருக பெருக அந்த லண்டன் மாப்பிள்ளைக்கு பெரிய காசு கொடுத்து பொடியங்களுக்கு விருப்பம் இல்லாதெல்லாம் கட்டி வச்சு அனுப்பி வந்தா அவங்க ஜோப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறது, ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கிறது எல்லாம் நடக்குது. இதெல்லாம் எழுதுறேன். இந்த பொம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளையோட கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு அன்ஹாப்பியா இருக்குதுகள் அதுகள். அது எல்லாத்தையும் எழுத தவிர கோபம் வந்தது. இதெல்லாம் எழுதாத எங்களுக்கு சீரம் இல்லாம போயிருமெண்டு. அதே ஆடு மாட்டுக்கு வைக்கிற மாதிரி தானே அந்த காலத்துல 70s எவ்வளவு ரேட்டப்பா இந்த சீதனம் பண்றது. அதுகளுக்கு நல்ல முறையில் தான் கோதி வந்தது வைக்கு. கேட்கல தம்பி. You are muted. Unmute.
ஓகே. அ அந்த அந்த நேரங்கள்ல நீங்கள் எடுத்த முயற்சிகளின் பிரதிபலிப்பு, இப்ப சீதன கொடுமைக்கு எதிரான இன்னைக்கு கேம்பெயின் இருக்கிற அதுல பிள்ளைகள் வந்து செய்யலாம் கேக்குதுங்களா? ஆ? பையன்கள் கேட்கவே இல்லையே. ஐ டோன்ட் திங்க் சோ. ம். ஓகே. எந்த பையன் நான் கேட்கல. என்ன அத மெஷர் பண்ணக்கூடியதா இருந்தது. அதோட அவுட்கம் என்னன்னு தெரியுமான்றதுக்காக தான் நான் அந்த கேள்விய எஸ் அவுட்கம் கேட்டிருக்கேன். இப்ப எங்களுக்கு கேர்ல்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறாங்க. அவ தம்பி எல்லாரும் பெருசாலாம் வந்தபடியா டோன்ட் நாட் கோ டு ஸ்ரீலங்கா. அங்க மாரி பண்ணணும் இல்ல தானே. இன்னைக்கும் போறாங்க. அங்க வெளிநாட்டு மொழிய செய்றதுக்கு பிள்ளைகள் இருக்குது. எவ்வளவு குடுத்து வர்றதுக்கு இருக்குது. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் அப்படி இல்ல இன்றைக்கு. நான் ஓகே. நினைக்கிறேன். ஏனென்றால் எந்த குடும்பத்தில யாரும் செய்றாங்க இல்ல. எந்த ஓகே. குடும்பத்தில ஒரு பொம்பள பிள்ளைகளும் எனக்கு குடுக்கவும் இல்ல. ரைட். எங்களுக்கு வரதகுமார் இறந்த நேரம் அ ஜெர்மி கோர்பின் எம்பி அவர்கள அ சென் கந்தே அவர்கள் கூட்டி வந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருக்கும்போது அவர் கதைச்ச முக்கியமான ஒரு விஷயம், அ தான் வந்து ராஜேஷ் பாலா போன்றவர்களால தான் தான் உந்தப்பட்டது என்றத வந்து அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவருக்கு என்ன அறிவு இல்லையேண்டா? அவர் கவுன்சிலர். ஹி வாஸ் அ கவுன்சிலர் வென் ஐ கேம் டூ மீட்டிங் வித் ஹிம். பெர்னி கிராண்ட் நான் வாஸ் எம்பி. எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களோட கிட்சன்ல நான் ஜெர்மி கோர்பின மீட் பண்ணது ஞாபகம் ஓ இருக்கு. யா ஹி வாஸ் எ லவ்லி தம்பி அக்கான்னு சொல்ற பிள்ளை அது என்ன? நீங்களெல்லாம் அக்கா சொல்ல, அந்த பிள்ளை என்னச்சுன்னா அக்கா தான். ஸோ 2 பேரும் எவ்வளோ கூட்டங்களுக்கு போயிருப்போம் தம்பி, பாவம். ஸோ ம். அந்த ஒரு காலையில 10 மணிக்கு கூட்டம் இருக்கு. நான் கத்துவேன், "ஜெரமி" என்ன சொல்லுவார், "யூ ஆர் அ பஸ்ஸி" என்று சொல்லுவார் சில வேளைகளில். ம். 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 ஆ நீங்கள் இப்ப பெர்னி கிராண்ட், லிஸ் பிலிப்சன், இப்ப இப்படியான ஆட்களோட ஒரு நல்ல ஒரு டீம உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கேம்பெயின செய்த காலகட்டங்கள் அது. அந்த ம். நேரங்கள்ல வந்து இப்ப ஜிஎல்சி இருக்கக்குள்ள கென் லிவிங்ஸ்டன் ஓஸ் ஜி இதுல கென் லிவிங்ஸ்டன். என்ன ரோல ப்ளே பண்ணாருன்றத பத்தி எதுவும் உங்களால கூற முடியுமா? யாரு கென் லிவிங்ஸ்டனா? ஆமா. He was the forefront of many organization. After ஓ! that, before that I worked ஐயா நான் இதுக்கு வர முதல்ல இல்ல இதுக்கு அதுக்கு பிறகு நான் ஜிஎல்சில வொர்க் பண்ணேன். I was an officer, GLC. I was a funding officer. நாங்கள் எவ்வளவு ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. பிகாஸ் ஆஃப் ஏனென்றால் இந்த மார்கரெட் தச்சர் மண்ணாங்கட்டி எங்கள இந்த கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண இல்ல. ஸோ கென் லிவிங்ஸ்டன் டிட் இட். தம்பி ம்ஹ்ம். நான் ராஜேஷ் அக்கா நிறைய ஃபண்டிங் ஆஃபீஸ் அவசர ஃபண்டிங் ஆஃபீஸர் நிறைய ஃபண்டிங் அன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு போறேன். அந்த பிள்ளை பெரிய இது சொல்லுது. நான் சொன்னேன் ஐ வாஸ் ஃபண்டிங் இன் 1985 என்று சொல்லுது. ஸோ ம்ஹ்ம். உங்களுக்கு தெரியாது சோசியல் மாற்றங்கள் செய்தது பெர்னி கிராண்ட், ஜெரமி கோர்பின், கென் லிவிங்ஸ்டன். இந்த லிஸ்ட் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு. தயவு செய்து மன்னிச்சுக் கொள்ளுங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவை. இந்த ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்த ஆட்கள். இந்த ஜெரமின்ற லெட்டர் இருக்குது. பிரம்மாண்டமான லெட்டர். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல். நீங்கள் எல்லாம் என்ன தமிழர் நன்றி இல்லாம இதெல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. ஜெரமி கோர்பின் எம்பி, கென் லிவிங்ஸ்டன், பெர்னி கிராண்ட், கிறிஸ் ஸ்மித், டெர்ரி ஃபீல்ட், டேவிட் நெல்லிஸ், டோனி பென், GLC Ethnic Minority Unit, Stephanie Diore, of the Management Committee, Islington Council, Race and Relations Unit, Campton Council, Brent Council, Ronnie Moodley, Refugee Forum, Maureen Connolly, British Refugee Council, Refugee Unit, UCAS, Simon Hughes MP, Jane Coker, Legal Advisor, JCWI, Migrant Service Unit, Migrant Action Group, Refugee Action Group, Sandy Back உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். Tamil Information Center, Tamil Women's League, that's mine, Wimbledon Kanapati Temple, Archway Temple, Sabapati Pilla, Standing Committee of Tamil Speaking People's Court, and Malachi என்ற உங்கள் ஆர்கனைசேஷன்ல உண்டு. அதுதான் Yeah. டைகர்ஸ். கலைமன்றம், I don't know what they are. ஈழம் பீப்புள் இன்ஃபர்மேஷன் சென்டர், ஈழம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சவுத் லண்டன் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஏன் இந்த மன்றம் என்றெல்லாம் வச்சிருக்கேன்டாமா, அம்மான்னு சொல்றேன் தம்பி. இந்த தமிழ் ரெஃப்யூஜி ஆக்ஷன் குரூப் ஃபார்ம்ட் பை த ஃபாலோவிங் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ராஜேஷ் பாலா சேர்பர்சன், ரஞ்சி செக்ரட்டரி, எல்மோ ஜோன் பிள்ளை ட்ரெஷரர், ஈழம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஈரோஸ். மிஸ்டர் அரியநாயகம், ஈழம் பீப்புள் இன்ஃபர்மேஷன் சென்டர் EPR 11. Yeah. வேணி மகேஸ்வரன், மறுமலர்ச்சி சங்கம் டைகர்ஸ். சத்யதாஸ், அதான் போல் சத்யநேசன், கலை மன்றம் அது புலோட். ஜேசன் இமானுவல் மலர்ச்சி. ஜேசன் என்னத்தில் இருந்தது? டெலோ.
உங்களோட. Oh. He was a representative for thing. அப்ப இப்படி hundreds of people from all over England. Highest office of London அப்பா. The highest office, Greater London Council was behind all of it. 100,000 housing associations. இன்றைக்கு மில்லியனுக்கிட்ட உழைக்கிறாங்க. 6 ஆர்கனைஸ் பண்ணு கூட வாய் திறக்க மாட்டாங்களாம். ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் என்ற பேரே சொல்ல மாட்டாங்களாம். இதுதான் நன்றி. இதுக்கெல்லாம் நினைச்சு கொண்டா நாங்கள் செய்த நாங்கள். இல்ல நீங்க அதை செய்யல, ஆனபடியா நாங்கள் அதை விடுவோம். நான் நினைத்து கண்டால் இப்ப நாங்கள் செய்த அந்த சரித்திர கடமைகளுக்கு வந்து இப்ப அந்த நேரத்துல 100 மில்லியனோட எங்களுக்கு ஆரம்ப வேலைகளுக்கு 100,000 தரக்குள்ள அது வந்து இப்ப மில்லியனுக்கு மேல இருக்கிற காசு அந்த நேரத்துல. ரெண்டாவது வந்து அந்த வேலை 100,000 because all over the borough we had to set எங்களுக்கு தம்பி 1984ல 1336 நினைக்கிறேன் refugees. So then after that thousands of people, so we had to locate them. ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் கணக்கு வீடுகள் கிடைக்கக்கூடியதா இருந்தது. இப்ப அப்படியான அந்த அந்த தொடர்ச்சியான சப்போர்ட்டால் வர இல்லை. இப்ப வந்து இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லாம் சரியான கஷ்டத்துக்குள்ள. வீடு இல்லப்பா, வீடு இல்ல. வீடு இல்ல. தம்பி, அந்த நேரங்கள்ல எங்களுக்கு தம்பி listen to me. The refugee என்றது நாங்கள் வர்ற நேரம் huge number of British people leave this country every single year. அப்ப அந்த வீடுகள் அப்ப அவங்க எல்லாரும் வீட்டுக்காரர்கள் இல்ல, கவுன்சில் ஹவுஸ்ல இருக்கிறவங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க. நாங்க வந்த காலகட்டத்துல 70sல கவுன்சில் ஹவுசஸ் அவங்க ஒரு கோயில் மாதிரி இருந்தாங்க. ஏனென்றால் எல்லா வசதிகளும் ஒரு ஒர்க்கிங் கிளாஸுக்கு கட்ட முடியாத வீடுதானே அந்த காலத்துல எல்லா வசதிகளும் கொடுக்குறது. 80sல அதை மாற தொடங்கினது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் கேம். ஆனா அவங்க கரப்பாக்கள் வர வர நாட்டை விட்டு ஓடினவங்க தம்பி. அவ வீடுகள் எல்லாம் அந்த வீடுகள் எல்லாம் உதவாத வீடுகள் தான் இருந்தது. அப்ப கவுன்சில் ரெவிஷலுக்கு தரையக்க அவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் படியா செய்து கொடுத்தானே தந்தவங்க. இப்ப வீடு இல்ல. ஏனென்றால் அந்த லாங் டேர்ம் டோரி பார்ட்டி இருந்தபடியா வீடு இல்ல. அவங்க இருந்த காலத்துல பிகாஸ் த லேபர் கவர்மெண்ட் தே பில்ட் அ கவுன்சில். the council houses என்று வந்தது because of Second World Warல we lost so many houses. So they had to build a house. Second World War அப்புறம் வீடுகள் கட்டப்பட்டது. அந்த பிரிட்டிஷ் அனைவர் வழிகிட்டு போனாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஓகே, இப்ப இதுல பங்கு பெற்றவர்கள் ஏதும் கேள்விகள் இருந்தால் அவர்களுக்கான நேரம். மற்றது கங்கா, உங்களுக்கு ஏதும் கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. கங்கா அன்றைக்கு சொன்னார் கூட்டத்துல இவ செய்த வேலை இத்தனை தமிழருக்கு தெரியுமான்னு கேட்டா. கங்கா, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கிறோம் தம்பி. ஒவ்வொருவரும் நான் மட்டுமா செய்தேன், நீங்களாம் இல்லைன்னா நான் செய்திருப்பேனாப்பா. இருக்கு. யார்கிட்டையும் கேள்விகள் இருக்கும் என்றால் கேட்கவும். மற்றது நாங்கள் இப்படி பழைய செயற்பாட்டாளர்கள் இன்றைக்கு இளமறைக்காய இருக்கிறதும் ஒரு பக்கம், சிலர் அப்படியே மறைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்குது. நாங்கள் வாழும் நேரம் வாழ்த்துவோம் என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். அதுகளை நாங்கள் மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் இதில் பங்கு பெற்றினதுக்கு நன்றி அக்கா. யார்கிட்டம் இருந்த கேள்வியால் இல்லாட்டி நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். நன்றி. இன்றைக்கு இணைந்த எல்லோருக்கும் நன்றி. வாழும் போது வாழ்த்துவோம் என்ற ஒரு கருத்துடன் எங்களை வளர்த்தவர்களை வாழ்த்துவோம், மற்றவர்களை நினைத்து வாழ்ந்தவர்களை வாழ்த்துவோம் என்று கூறி இன்று பங்கு பெற்றிய அனைவருக்கும் அன்பு வணக்கத்துடன் வரைபெறுவது நான் திரு லோகதாஸ் அவர்களும். நாம் என்ற எண்ணம் எப்பவும் வாழ வேண்டும் என்ற திண்ணத்துடன் இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அப்பா.